ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அவங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அண்ணா வந்து மட்டன் சாப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ரொம்ப நாள் ஆச்சு நான் வெஜிடேரியன், ஒரு 10 நாள் மேலே ஆயிடுச்சா. சரி, இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் வாங்கிட்டு வந்து அது சும்மா சிம்பிளாக கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகலாம். ஒரு 250 ருபீஸ்க்கு மட்டன் சாப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. வேக வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு உள்ளே இறங்கும், அது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டன் மூழ்கிறளவுக்கு தண்ணி வச்சு நம்ம மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம எடுத்து தாளிக்க வேண்டியதாக வேலை. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் சாப்ஸுக்கெலாம் எண்ணெய் அவ்வளோ வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க கீரி. நான் பச்சை மிளகா போடலை. வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் போடுவேன். கரண்ட் இல்லை இங்கே, ஸோ வேறு வழி இல்லை, சின்ன சின்னதாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து சாப்ஸ் வந்து வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதுலேயும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும்னா நமக்கு வந்து தக்காளி சீக்கிரமாக வேகும். தக்காளி வதங்கட்டும். நம்ம வந்து சாப்ஸ் வந்து ஒரு 3 விசில் வந்து குக்கர் இறக்கி வச்சுருக்கோம். அதோடைய ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதோடைய தண்ணி எடுத்து நம்ம பெப்பர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டு நம்ம அதை குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சாப்ஸை போட்டுடலாம். தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் சூப்பாக, அதனால் நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பரும் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வெந்துருச்சு சாப்ஸு. நம்ம கிரேவியாக வர அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். சாப்ஸுங்கிறதுனால பெப்பர் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் போடுறேன். ஏன்னா காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுனோம்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் சாப்ஸு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.